அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட் குளோபல் மிஷன் தலைவர் டைரக்டர் அவர்கள் ஃபஸ்லான் சார் அவர்கள் இந்த வார்த்தையை மாலை நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதர்மைகள் உலகளாவிய பணி தொடர்பாக ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன விடயம் என்றால், நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் ஏற்பட்ட வித்வா சூறாவளி காரணமாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தமது வாழ்வாதாரங்கள், அவரோட உடைமைகளை இழந்து முகாம்களில், அதே நேரம் வீடுகள் எல்லாம் இழந்து அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இலங்கையில் 3500 பேர், கிட்டத்தட்ட 3500 பேர், 4000 பேர் எங்களோட மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதுலேயும் எல்லாரும் இல்லை, ஒருத்தர் வேலை இருக்காங்க. முக்கியமானவங்க என்ன செஞ்சாங்க, வீடு வீடாக போயிட்டு எங்களால் என்னென்னலாம் முடியுமோ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான ஆடைகள், அவங்களுக்கு அத்தியாவசிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து அதில் 10 கட்டமாக நாங்கள் செயல்பட்டோம். அதில் முதலாவது கட்டமாக நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் இந்த வித்வா சூறாவளி வந்து 2வது நாள் நாங்கள் போனோம், மூதூர் பகுதிக்கு போனோம். மூதூர் பகுதிக்கு போகல 3 இடத்துல ரோட் உடைஞ்சிருந்துச்சு. அப்போ நாங்கள் இலங்கை நேரி உதவியோடு நாங்கள் கடல் மார்க்கமாக எங்களோட உயிரையும் துச்சமாக மதித்து அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா நாங்கள் பயணிக்கக்கூடிய போட் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நாங்கள் பயணித்தோம். அந்த போட்டில் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பேசஞ்சர் போட் இல்லை, உட்கார்ந்து ஷீட் எல்லாம் இருந்து போகக்கூடிய போட் இல்லை. அது வந்து சாமான் ஏற்றி போகிற போட். சாமானோட சேர்ந்து நாங்கள் மிச்சம் ரிஸ்க் கொண்டு எடுத்து நாங்கள் பயணித்தோம். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்ல வாங்கன்னா, இந்த புக்ஸ் ஐட்டம் கொடுக்கறதுக்காகவே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவங்க தொலைபேசி ஊடாக எங்களை தொடர்பு கொண்டாங்க. அவருக்கும் நான் இன்றைக்கு சொன்னேன், எங்களுக்கு இதில் கலந்து கொள்ளையலாம். என்ன காரணம்னா, நாங்கள் ஸ்ரீலங்கா ஆர்மியோட சேர்ந்து அந்த ஒதுக்கப்பட்ட பொருட்களை இன்றைக்கு நாள் கொடுக்கறதுக்கு இருந்தோம் அளவு பகுதியில். அப்போ அந்த ப்ரோக்ராம் கிளிக் போட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சில நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிய ஒரு புக்ஸை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்வாதாரங்களை இழந்தாங்க. அதே நேரம் மெயினாக வந்து குவைத் நாட்டால் தான் எங்களுக்கு நிதியுதவிகள் கிடைச்சிது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிச்சமே சாதாரண நிலையில் இருக்கிற அவர்களுக்கு கொடுக்காம இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களே நாங்கள் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மசோரா எடுக்கப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த பாடசாலை உபகரணங்கள், கற்றல் உபகரணங்கள் எல்லாம் அவங்களுக்கு போயிட்டு எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடும், இதை வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, என்ன காரணம் இது? அப்போ இது வந்து நான் செய்கிறது உண்மையிலே இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது. இதை பார்த்து இன்னொருத்தர் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துக்கு வருவாங்க. அவங்க சமூக சேவையில் ஈடுபடுறதுக்கு ஒரு விருப்பம் கொண்டு வரும். அதில் ஒரு நல்ல உதாரணம் தான், எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜெர்மன் அரசாங்கம் மூலமாக 40 அடி கொள்கலை. நான் ஜெர்மனுக்கு போயிட்டும் இல்லை, இதுவரையில ஜெர்மன் நாட்டுக்கு போயிட்டும் இல்லை. அப்போ இந்த ஜெர்மன் அரசாங்கம் நாங்கள் செய்யக்கூடிய சமூக சேவைகளை பார்த்து எங்களை நம்பி, எங்கள் மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு வருஷமும் எந்தவித டேக்ஸும் இல்லாமல் ஃப்ரீயா 40 அடி கண்டனர்ல வீல் சேர்ஸ், நடக்க முடியாத ஆட்களுக்கு அந்த உபகரணங்கள் எல்லாம் அனுப்புறாங்க. அப்போ இதுகள் ஒவ்வொரு ஏரியாலையும் யாருக்காவது தேவைப்பட்டா சேர்க்கிட்ட எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு. அதில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் போட்டால் ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை ஒன்று வரும். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கு ஃபோன், அதை நீங்கள் நிரப்பி போட்டு தேவை உள்ளவங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். வேறு இந்த மனித உரிமைகள் அமைப்பு இது மட்டும் இல்லை, புத்தகம் கொடுக்கறது மட்டும் இல்லை, மனிதன் என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கிறதோ அந்த நேரத்தில் நாங்கள் முன்னுக்கு வந்து அவங்களோட உடைமைகள் சம்பந்தமா, அவங்களோட என்ன சரி யார் சில அரசு அதிகாரிகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் ஏற்பட்டா அவங்க சம்பந்தமா, நோயாளிகள், அதே மாதிரி சிறுவர்கள், பெண்கள் என பல்வேறு துறைகள்ல நாங்கள் வேலை செஞ்சு வாரம்ன்றதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இனி கட்டாயமா அவங்களோட பிரார்த்தனைகளை எங்களையும் சேர்த்துக்கோங்க கேட்டு விடை தருகிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய
எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.